ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு ஓஎஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை இன்னொரு கம்ப்யூட்டரில் போர்ட்டபிள் பண்ணிவிட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து 3 விதமான ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் வந்துட்டு 1 TB 2 TB இல்லாட்டி வந்து 4 TB வந்து நீங்கள் வந்துட்டு ரெடிமேடாக வாங்கியிருக்கலாம். அதில் வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல் இல்லாட்டி வந்து சீக்ரெட் வந்து வச்சுருக்கலாம். இல்லாட்டி வந்து எங்கிட்ட வந்து தனியாக வந்துட்டு SSD வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து அமேசான் வந்துட்டு கேஸ் வந்து 2.5 வந்து எக்ஸ்டர்னல் கேஸ் வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து எங்கிட்ட வந்து பெரிய ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது, அது வந்து HDDயில் இருக்குது, 3.5 இருக்குன்னா அதுக்கு வந்து 3.5 எக்ஸ்டர்னல் கேஸ் இருக்கும். அதை வாங்கி போட்டு கூட நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடை வந்து நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எந்த கம்ப்யூட்டர் வேணால் வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து 7 வச்சுருக்கலாம், இல்லாட்டி வந்து 8 வச்சுருக்கலாம், இல்லாட்டி வந்து 10 வச்சுருக்கலாம். இப்போ வந்து 3 விதமான OS வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வச்சுருக்கலாம், லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுருக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நான் வந்து விண்டோஸ் 11 வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்துட்டு எந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர்லேருந்து போட்டாலும் இது வந்துட்டு தனியாக வந்துட்டு பூட்டபிள் இதிலிருந்து பூட்டபிள் ஆகி இது நீங்கள் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து எதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ணுறோம்னா, சப்போஸ் வந்துட்டு உங்கள் விண்டோஸ் 10 வந்து OS வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இது மூலிமா பூட்டபிள் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லாட்டி வந்துட்டு நான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா க்ரோமில் போயிட்டு டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படிங்கிறது கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டுக்கே போயிடும். இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு விண்டோஸ் 11 இருக்குல்ல, டிஸ்க் இமேஜ் ISO 64 டிவைஸுங்கிறது. இப்போ இதை வந்து நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்துட்டு டவுன்லோடு கொடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து சூஸில் போயிட்டு இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம். இப்போ வந்துட்டு இந்த 64 பிட் டவுன்லோடுன்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு எங்கே சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்லேயே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்து எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 வந்து 5.4 GB இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 5.44 GB இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு Win2 USB அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு OS வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கிட்ட இருக்கிற SSD ஹார்ட் டிஸ்க் வந்து 128 GB இருக்குது. அதை வந்து நான் வந்து போட்டு இப்போ அதை வந்து நான் எப்படி பூட்டபிள் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு என்னோடய டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 120 GB இருக்கிற SSD இருக்குது. இப்போ வந்துட்டு என்கிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. அது வந்து 128 GB வந்து SSD ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதை வந்து நான் இப்போ போடுறேன்.
இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நான் வந்து ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதனுடைய ட்ரைவோட லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈயில் இருக்குது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து சின்னதாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, Win2 USBங்கிறது. Win2 USBங்கிறத நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஓகே, அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இதில் வந்துட்டு விண்டோஸ் டு கோ யூஎஸ்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சோர்ஸும் டெஸ்டினேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் இமேஜ் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து எங்கே வச்சுருக்கேன்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஓஎஸை நான் வந்து விண்டோஸ் 11 வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு சோர்ஸில் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ட்ரைவில் வந்துட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்குது. இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஏரோ வந்து எப்படி கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக எது கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டெஸ்டினேஷனில் காட்டும். உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற ட்ரைவோ வந்துட்டு எந்த பார்ட்டிஷனுமே உங்களுக்கு வந்து இங்கே காட்டாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்துட்டு எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி 3.0ங்கிறது காட்டிடுச்சு. இதிலே பாருங்கள் 120 GB இருக்கிற SSD. ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ வந்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாரு, கழட்டிட்டு இன்னொரு லேப்டாப்பில் வந்து போட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லேப்டாப் நான் வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பாரு, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இந்த லேப்டாப்பில் நான் வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10 மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த சிஸ்டத்தை நான் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து விண்டோஸ் 11 வந்து நம்ம வந்து பூட்டபிள் பண்ணி எக்ஸ்டர்னல் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சிஸ்டத்தை நான் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் தான் 120 GB இருக்குல்ல, SSDயில் தான் நான் வந்து விண்டோஸ் 11 வந்து நான் பூட்டபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து யூஎஸ்பியில் போட்டுட்டு இப்போ வந்து உங்கள் லேப்டாப் வந்து ஆன் பண்ணிவிட்டு பூட்டபிள் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 F12 அப்படிங்கிறது. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா F12 டெல் லேப்டாப்புக்கு. ஓகே, இதில் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து 3.0. இதிலே வந்து பாருங்கள் இருக்குது எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி 3.0 அப்படிங்கிறது யூஎஸ்பி. இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து என்னுடைய லேப்டாப்பில் எனக்கு வந்து பூட்டபிள் ஆயிரும். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் விண்டோஸ் வந்து 11 இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் கேட்குமோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஓஎஸ் போட்டு கம்ப்ளீட் ஆனோட்டி அதோட லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லணும். அதே மாதிரியே நீங்கள் இதுலேயும் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து யூஎஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன்.
கீபோர்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய லோக்கல் வைஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். நான் இப்போதைக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணல. இதில் வந்து நான் லிமிட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுக்கல வைஃபைக்கு. ஓகே, இது வந்து ஃபைனல் அக்ரி கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவேன். நான் வந்து அட்மின் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நான் வந்து எந்த பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல, அதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைனலாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேட்குது. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து நான் வந்து தாராளமாக நான் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் வந்து எந்த சிஸ்டத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 வந்து உங்கள் லேப்டாப்பில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் 11 போட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் எக்ஸ்டர்னலோட ஹார்ட் டிஸ்க்கு வந்து யூஎஸ்பி வந்து ஆடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஃப்ளாட்டான ஏரியாவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரியே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் விண்டோஸ் 11 வந்து எனக்கு பூட்டபிள் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய லேப்டாப்பை நான் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய லேப்டாப்பை நான் வந்து நார்மலாக நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூட்டபிள் ஆயிரும். பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் யூஎஸ்பி மட்டும் பூட்டபிளில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ வந்து நார்மலாக எப்பயும் போல் என்னோடய லேப்டாப்போ இல்லாட்டி டெஸ்க்டாப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டத்தை பூட்டப் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்காத மறுபடியும் வந்து ஒரு டைம் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போய்ட்டு ஓஎஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த எரரை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.